ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் தேடப்படும் முக்கிய நபர் யார்? இந்த சம்போ செந்தில். காவல்துறையின் கணிப்பு சரியாகுமா? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் தனது வீட்டிற்கு அருகிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆற்காடு சுரேஷின் மனைவியும் பாஜக பிரமுகருமான அஞ்சலை, வழக்கறிஞர் அருள், அதிமுக பிரபாகரன், அதிமுக பிரமுகர் ஹரிதரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்வாறு ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அடுத்தடுத்து ரவுடிகள் சிக்கி வரும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மாஸ்டர் பிரெயின் யார் என்பதை நோக்கி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட சென்னை வாழ் ரவுடி சம்போ செந்தில் ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் காக்காத்தோப்பு பாலாஜி மற்றும் ரவுடி சிடி மணி ஆகியோர் சென்ற கார் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் சம்போ செந்திலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட ரவுடி சம்போ செந்தில் போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த கொலை விவகாரத்தில் சம்போ செந்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகம் கொண்ட போலீசார் இது தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடும் பணியில் தீவிரப்படுத்தியுள்ளனர். வெளி மாநிலங்களிலும் சம்போ செந்திலை போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்போ செந்தில் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். அந்த கோணத்திலும் போலீசார் விசாரணையை தற்பொழுது தொடங்கியுள்ளனர். வழக்கறிஞரான ரவுடி சம்போ செந்தில் ரவுடிகளுக்கு ஆதரவாக ஆஜராகி வாதிட்டு வந்தவர். ஒரு கட்டத்தில் அவரே ரவுடியாகவும் ஃபார்ம் ஆகி இருக்கிறார். பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புள்ள இவர் கொலை செய்வதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பதில் கில்லாடி என கூறப்படுகிறது. அதன் காரணமாக சம்பவம் செந்தில் என்று அழைக்கப்பட்டு வந்த இவர் பேச்சு வழக்கில் சம்போ செந்தில் என்று ரவுடிகளால் அழைக்கப்படுகிறாராம். சம்போ செந்தில் என்கிற இந்த செந்தில்குமார் கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாவார். கடந்த பல ஆண்டுகளாக போலீசாரின் கண்ணில் சிக்காமல் இருந்து வரும் இவரை 6 ஆண்டுகளாக வலைபோட்டு தேடி வருகிறது தமிழ்நாடு போலீஸ். அப்பேற்பட்ட குற்றவாளியான சம்போ செந்திலின் சமீபத்திய புகைப்படம் கூட யாரிடமும் இல்லை என்றது விசித்திரமான ஒன்று. வெளிநாட்டில் இருந்தபடியே தமிழகத்தில் சம்போ செந்தில் கொலை திட்டங்களை தீட்டுவதாகவும் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் மாறி மாறி வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் ஸ்கிராப் தொழிலில் சம்போ செந்தில் கேங் ஈடுபட்டுள்ளது. ஸ்கிராப் வர்த்தகத்தை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட போட்டியில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்கிராப் பிசினஸில் சம்போ செந்திலுக்கு ஆம்ஸ்ட்ராங் இடையூறாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் இதன் காரணமாக ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடன் மோதல் உள்ள ரவுடிகளை ஒருங்கிணைத்து ஆம்ஸ்ட்ராங்கை திட்டமிட்டு கொலை செய்வதற்கு சம்போ செந்தில் ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் இதையடுத்தே தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டுவதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடிதான் அவரது சொந்த ஊர் என்பதால் அங்கும் அவரை தொடர்ந்த விசாரணை இப்பொழுது போலீசாரால் துவங்கப்பட்டுள்ளது என்பதும் தெரிய வரும் நிலையில் சம்போ செந்தில் நேபாளத்தில் பதுங்கி இருக்கலாம் என கூறப்படுவதால் அந்த கோணத்திலும் தேடுதல் வேட்டை நடத்த உள்ளதாக தமிழக போலீசார் வட்டாரத்திலிருந்து தெரிய வருகிறது. பிடிபடுவாரா சம்போ செந்தில்? வெளிவருமா இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்த திருப்புமுனை என்ன? காத்திருந்து பார்க்கலாம்.